ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நான் இர்ஃபான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூன் 27 அதாச்சும் நேற்று ரிலீஸ் ஆன, அதுவும் பயங்கர கிராண்டா ரிலீஸ் ஆன கல்கி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அதாச்சும் மகாபாரத போர் எண்ணில இருந்தா இந்த படமே ஆரம்பிக்கும், இந்த கதையே ஆரம்பிக்கும். அதாச்சும் அந்த போர்ல கிருஷ்ணர் அஸ்வத்தம்மா அப்படிங்கிறவங்களுக்கு 6000 வருஷம் நீ சாகவே மாட்ட, நீ உயிரோட தான் இருப்ப, நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதுதான் தண்டனை. அதாச்சும் இந்த 6000 வருஷம் இந்த உலகம் எப்படிலாம் அழிய போகுது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதோட அழிவு நோக்கி போக போகுது, இது எல்லாமே நீ கண் கொண்டு பாப்பா, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. ஸோ அந்த 6000 வருஷம் அந்த அஸ்வத்தமாங்கிறவர் உயிர் வந்துட்டே இருக்காரு. இப்ப இந்த 6000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கரண்டா இந்த உலகம் எப்படி இருக்கு, எப்படி மாறி இருக்கு, என்னென்ன போயிருக்கு, என்னென்ன இல்ல, இந்த உலகம் எப்படி அழிவை நோக்கி போகுது, அதுக்கான காரணம் யாரு, பிரபாஸ் யாரு, இங்க பிரபாஸ் என்ன பண்ண போறாரு, அவருக்கான ரோல் என்ன, கமல் யாரு, கமல் ஏன் இந்த உலகம் அழியறதுக்கு காரணமா இருக்காரு, சோ கமல் இந்த உலகத்தையும் அந்த மக்களையும் என்ன பண்றாரு, அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு, சோ அவருக்கும் இந்த பிரபாஸ்க்குமான கான்ஃபிளிக்ட் என்ன, எதனால அந்த கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகுது. சோ பிரபாஸ் கமலுக்கான ஒரு டீடைல்டான இன்ட்ரோ தான் இந்த கல்கி ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதாச்சும் இந்த படம் பயங்கர கிராண்டான படம், அதனால பெரிய பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்படி முக்கியமான ஒரு 4 கேரக்டருக்கு முக்கியமான ஒரு 4 பெரிய ஆக்டர், ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸை உள்ள பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸை கொடுத்து அந்த கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க அதை பிளே பண்ண விதம்னு சொல்லிட்டு இது பயங்கர சூப்பரா இருந்துச்சு. நான் செமையா என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு 4 கேரக்டரை. அதாச்சும் கமல், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், அப்புறம் பிரபாஸ். ஸோ இந்த 4 பேரையும் அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு கரெக்டா சூஸ் பண்ணி அதை கரெக்டா கொண்டு வந்த விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இப்போ கமல்னு எடுத்துக்கிட்டா கமல் பண்ணாத ரோலே இல்லை, கமல் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸோ இல்ல அவர் பண்ணாத என்ன சொல்ல லுக்ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த படத்துல கமலை பாக்குறப்போ இதுக்கு முந்தின படத்துல இப்படி ஒரு ரோலோ கேரக்டரோ லுக்ஸோ நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஸோ ஒரு புது கமலை பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு இந்த படத்துல பாக்குறப்போ. அதே மாதிரி அமிதாப் பச்சன் எடுத்துக்கிட்டா அவருமே ஒரு பெரிய லெஜெண்ட், அவர் பண்ணாத படங்கள் இல்ல, பண்ணாத கேரக்டர்ஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த படத்துல என்ன ரோல், என்ன கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இதுல அவருக்கு ஒரு நம்ம பார்க்காத ஒரு அமிதாப் பச்சனை பார்க்கலாம், அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை அவர் பெர்ஃபார்மன்ஸ்லயுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ தீபிகா படுகோனா அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனலி பிரபாஸ், அதாச்சும் பிரபாஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்துல பிரபாஸை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அவரோட கேரக்டரையும் சரி இல்ல அவர் அதை பெர்ஃபார்ம் பண்ண விதத்திலையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரீசெண்டா அவரோட படங்களை எடுத்துக்கிட்டா எனக்கு பிரபாஸ்னாலே ஒரு பயம் இருந்துச்சு. அதாச்சும் அவர் படத்துல பயங்கரமான கிராண்டான அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், அவருக்கான ஒரு மாஸ் இருக்கும். ஆனா அந்த கேரக்டர்ஸ் பெருசா பிரபாஸ்க்கு ஒத்து போலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த படமும் அப்படி பயந்துகிட்டே போனா, ஆனா ரொம்ப சூப்பராகவே சர்ப்ரைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா பிரபாஸோட ரோலை நிறைய படங்களுக்கு அப்புறம் இந்த படத்துல நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதாச்சும் அவருக்கான அந்த ஒரு சும்மா அந்த பில்டப் மாஸ் அதை மட்டுமே பண்ணாம இவ்வளவு நாள் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாம ஒரு ஃபன்னா, எந்த கவலையும் இல்லாம அப்படி ஜாலியா சுத்திட்டு அப்படி ஃபன் பண்ணிட்டு சுத்துற அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாலியான கேரக்டரா அவருக்கு இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. பிரபாஸை இப்படி ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. த்ரூ அவுட் தி மூவி அதை நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. ஸோ இப்படி ஒரு மெயினான 4 கேரக்டர்ஸ், அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4 ஸ்டார்ஸுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா, பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் சொல்லலாம். அதாச்சும் எந்த இடத்துலயுமே இப்ப பொதுவா ஒரு விஎஃப்எக்ஸை பத்தி நம்ம பேசுறோம்னா ஒரு படம் ஃபுல்லா செம்மையா இருக்கும், எங்கேயாவது 1-2 இடத்துல நம்ம குறை சொல்லுவோம், இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை, இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஓப்பனிங் ஃப்ரேம்ல இருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் இங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்களே, இங்க கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் சரியா இல்லையே அப்படின்னு சோ குறைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸை பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இந்த படத்துல. ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது சீனுக்கு சீன் விசுவலா செம்மையா இருக்கு விஎஃப்எக்ஸ். ஸோ அதே மாதிரிதான் எஸ்எஃப்எக்ஸ், மற்ற டெக்னிக்கல் ஒர்க்ஸுமே டெக்னிக்கல் சைட்ல இது தெறிக்க விட்டுருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹாலிவுட் லெவல் மேக்கிங், ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படங்களை ப்ரமோட் பண்ணி பார்த்திருக்கோம். ஹாலிவுட் லெவல் மேக்கிங், ஹாலிவுட் லெவல் சினிமான்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அதுல எங்கேயாச்சும் அங்கதான் கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி படம் ஓரளவுக்கு ஆவரேஜாவோ இல்ல படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜாவோ இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த படம் மட்டும்தான் படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ விவரம் தெரியாதவன் பார்த்தா இது ஒரு இங்கிலீஷ் படம் அப்படின்னே நினைச்சிருவான். பொதுவா இந்த மாதிரி கிராண்டியரான படங்களுக்கு ஸ்டோரியே இருக்காது, ரொம்ப சப்பையா ஒரு ஸ்டோரியை வச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. அதாச்சும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரியுமே ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. அதாச்சும் படத்துல அந்த பிரம்மாண்டம் மட்டும்தான்டா இருக்கு, கதையே இல்லடா அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்காம ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி, அதுக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லி அதை ஸ்மூத்தா கொண்டு போய் அப்புறம் ஒரு
ஹையா முடிக்கிறதுங்கிறது வந்து அதை நீட்டாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு பாசிட்டிவா இருக்கிறது வந்து மகாபாரதமோட அந்த ஸ்டோரி, அந்த கேரக்டர்ஸை வந்து இவங்க கனெக்ட் பண்ணி அப்படி கொண்டு போனது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா சில சீன்ஸ், சில கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து பாக்குறப்போ, அதை ஒரு ரிவீல் எல்லாம் பண்றப்போ, ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்றப்போ, இப்போ நான்லாம் மகாபாரதம் எனக்கு தெரியாது, இருந்தாலுமே வந்து தியேட்டர்ல அந்த சீனை அந்த மொமெண்ட்ல பாக்குறப்போ ஒரு பயங்கரமான கூஸ்பம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது எனக்கே. அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் நல்லாவே. ஸோ அதனால இந்த படத்தோட டைரக்டர் நாக் அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரோட அந்த கிரியேட்டிவான மைண்டு, அவர் கிரியேட்டிவா யோசிச்ச ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி பிரமிப்பாவே இருக்கு. இன்னுமே வந்து அதுல இருந்து வெளியே வர முடியல. எப்படி இந்த ஐடியாஸ் எல்லாம் இவருக்கு தோணிச்சு, எப்படி இதெல்லாம் யோசிச்சாரு, இதை எப்படி வந்து சீனா கன்வெர்ட் பண்ணாரு, சீனா மாத்தினாருன்னு சொல்லி இன்னுமே வந்து ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு தியேட்டர்ல பாக்குறப்ப தெரியும். அதாச்சும் நான் சொல்றது வந்து விஷுவலா சீக்வன்ஸா ஒவ்வொரு சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இது எப்படி இப்படிலாம் யோசிச்சாரு, இப்படிலாம் திங்க் பண்ணியிருக்காரு, இந்த கிரியேட்டிவிட்டி எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், எந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு இந்தியன் மூவி, ஒரு சவுத் சைட்ல ரிலீஸ் ஆன மூவியை தான் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே வந்து நம்மளுக்கு சுத்தமா இருக்காது. என்னமோ ஒரு வேற எங்கேயோ ஃபாரின்ல ரிலீஸ் ஆன மூவியை பாக்குற ஃபீல் தான் வந்து இந்த படத்தோட அந்த விஷுவல்ல வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் சனா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்பவும் என்ன பண்ணுவாரோ அதை வந்து இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஸோ பிஜிஎம்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே அந்தந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செமையா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல பயங்கரமா கூஸ்பம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, பயங்கரமா தெரிக்க விட்டுருக்காரு. அவர் எப்பவும் பண்றதை இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயங்கள், எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள், நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதாச்சும் இந்த படம் வந்து டியூரேஷன் ஒரு 3 மணி நேரங்கிறப்பவே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அப்படியே அருன்னு அறுத்து தான் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா தான் போகுங்கிறது. ஸோ நான் சோசியல் மீடியால பாக்குறப்போ நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஸ்லோ, நான் தூங்கிட்டேன், செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு, என்கேஜிங்கா அப்படிங்கிறாங்க. அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, அந்த ஒரு ஸ்லோ பேஸ்டான விஷயங்கள், ஸ்லோ பேஸ்டான ஸ்கிரீன் பிளேங்கிறது அங்கங்க வந்துட்டு தான் போகுது. அதை வந்து தியேட்டர்ல பாக்குறப்போ நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா ஒரு 20 நிமிஷம் படம் சூப்பரா போகும், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழுத்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் சூப்பரா போகும், அதுக்கப்புறம் கழுத்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் சூப்பரா போகும், அதுக்கப்புறம் கழுத்து இருப்பாங்க. இப்படி அந்த ஒரு இன்பிட்வீன் ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு வந்துட்டு போறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராவோ இல்ல பெரிய நம்மளுக்கு டார்ச்சராவோ தெரியல. ஒரு 15 to 3 மணி நேரம் படத்துல ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் அந்த கழுத்து இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அது வந்து ரெகுலரா வராம அங்கங்க இன்பிட்வீன் வரனால நம்மளுக்கு அது பெருசா தெரியல. ஸ்லோவா போனாலுமே அந்த ஒரு ஸ்டோரிங்கிறது வந்து ரொம்ப நீட்டா அழகா அது அப்படியே பொறுமையா போய் அப்புறம் ஃபினிஷ் ஆகும்போது ரொம்ப பயங்கர பில்டப்பா ஃபினிஷ் ஆகுறது, அதனால அது நல்லா தான் இருக்கு. எனக்கு பர்சனலா வந்து அது ஒரு பெரிய ஃபால்ட்டாலாம் தெரியல. அங்கங்க கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி கழுத்து இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நடுவில் இருக்க தான் செய்யுது. அதுவும் தமிழ் டப்ல பார்க்கும்போது சில பஞ்ச் டைலாக், சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தியேட்டர்ல இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த புஜ்ஜிங்கிற கார்ல வர அந்த ஒரு வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு காண்டாகுது. ஸோ இந்த மாதிரி தமிழ் டப்புங்கிறனால ஒரு சில விஷயங்கள் இப்படி பஞ்ச் டைலாக்ங்கிற பேர்ல கொஞ்சம் வெறுப்பேத்தி இருந்தாங்க. மேபி ஒரிஜினல் வெர்ஷன்ல பார்த்தா இன்னுமே சூப்பரா இருக்குமோ என்னவோ, அது தெரியல. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு மேபி ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி சில பேருக்கு வந்து படலாம். சில பேருக்கு வந்து அந்த கதை நல்லா இருக்கனால அந்த படத்தோட ஒட்டி பாக்குறதுனால அது ஒரு பெரிய இதுவா தெரியாது, ஒரு பெரிய பிரேக்கா தெரியாது. இந்த படம் வந்து பெரிய படங்கிறனால எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்ட், எக்கச்சக்கமான ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸை வந்து உள்ள இழுத்து போட்டிருக்காங்க. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த முதல்ல சொன்னோம்ல ஒரு 4 பேர், அவங்க மட்டும்தான் உருப்படி. ஏன்னா அவங்கள சுத்தி தான் படம் நடக்கும், அவங்க தான் மெயின் லீட்ஸ், அவங்கதான் இந்த படத்துக்கான ஹீரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை தவிர்த்துட்டு மிச்ச வர ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே ஜஸ்ட் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல கூட 1-2 கேரக்டர்ஸ் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்டா கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 4-5 ஆக்டர்ஸ் வராங்க, அவங்க எல்லாம் வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதாச்சும் கேமியோன்னு சொல்லி ஒரு சில ஆக்டர் வராங்க, சரி அது கூட ஓகே. அது ஏதாச்சும் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது கதை இருக்கா, இல்ல அவங்களுக்கு எதுவும் எக்ஸ்டெண்டட் கேமியோ இருக்கா, அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் சரி ஓகே, கேமியோன்னு சொல்லிட்டு 1-2 பேர் வராங்க, ஓகே. அதை தவிர்த்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆகுற ஒரு 6-7 கேரக்டர்ஸ் வருது. அதுக்கெல்லாம் எதுக்கு இந்தந்த அதாச்சும் ஃபேஸ் தெரிஞ்ச ஆர்டிஸ்டை ஏன் போடணும், அவங்களுக்கு ஒரு சம்பளம் நம்ம கொடுக்கணும், பின்ன பட்ஜெட் ஏறதானே செய்யும். ஏன்னா ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு பெரிய ஆக்டருங்கிறப்ப ஒரு பெரிய சேலரி கொடுத்துதான் ஆகணும், அதுக்கு பட்ஜெட் ஏறதான் செய்யும். அப்படி இருக்கிறப்போ இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் சீனுக்குலாம் வந்துட்டு போற அந்த ஆக்ட்ரஸ்க்கு பதிலாக வேற யாரையாச்சும் போட்டுருக்கலாமே. ஏன்னா எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல, எந்த ஒரு டிஃபரன்ஸையுமே கிரியேட் பண்ணல. அந்த 1 நிமிஷம்
கேமியோக்கு வந்துட்டு போற யாருமே பெருசா எந்த ஒரு இதுவுமே கிரியேட் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த கேமியோ? அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஆர்டிஸ்ட போட்டுருக்கலாமே, இல்ல ஒரு ஃபேஸ் தெரியாத ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட போட்டே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம போட்டு செலவை ஏத்திக்கிட்டு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் இந்த படத்துக்கு வந்து குறையா தெரிஞ்சது வந்து இந்த படத்துக்கு எதுக்கு 3D அப்படின்னு தெரியல. ஏன்னா 3Dக்கான ஒரு எஃபெக்டோ இல்ல ஒரு சீன்ஸுமே வந்து படத்துல இல்ல. ஒரு நார்மலா ஒரு 2Dல படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். சும்மா கண்ணாடி போட்டு தான் உட்கார்ந்துருக்குமே தவிர ஒரு 2Dல படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. எந்த இடத்துலயும் அந்த 3Dக்கான ஒரு சின்ன ஒரு இது கூட இல்ல. ஏன்னா 3Dன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 20 ருபீஸ் கொடுத்து கண்ணாடியை வாங்கி 3Dன்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு 3Dக்கான ஒரு குவாலிட்டி ஒரு எஃபெக்ட்ங்கிறது வந்து நம்மளுக்கு வேணும். மொத்தத்துல இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவியா தான் இருந்துச்சு. நான் வந்து உண்மையிலேயே நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பொதுவாக இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல வரேன். பாய்.